வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் தொடர்ந்த வழக்கின் பேரில் அங்கீகாரமற்ற வீட்டு மனைகள் மற்றும் நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி உத்தரவிட்டது. மேலும் நிலங்களை பத்திரப்பதிவு செய்வது தொடர்பாக புதிய விதிமுறைகளை உருவாக்க தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் தமிழக அரசு விதிகளை உருவாக்கி அரசாணை வெளியிட்டது. இதையடுத்து கடந்த ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதிக்கு முன் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட நிலங்களை மறுபத்திரப்பதிவு செய்ய அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் அங்கீகாரமற்ற வீட்டு மனைகளை வரைமுறைப்படுத்துவது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவை தெளிவுபடுத்த கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது. அதில் கடந்த ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட நிலங்களை மறுபத்திரப்பதிவு செய்யும் பொழுது பதிவு செய்த பிறகு வரைமுறைப்படுத்துவதா அல்லது வரைமுறைப்படுத்திய பின் தான் பதிவு செய்ய வேண்டுமா என கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி சுந்தர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் கடந்த ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதிக்கு முன் பதிவு செய்யப்பட்ட நிலங்களை மறுபதிவு செய்யும் பொழுது வரைமுறை செய்ய தேவையில்லை என்றும், கட்டுமானங்கள் மேற்கொள்ளும் பொழுது மட்டும் கட்டிடத்திற்கான பகுதி அரசாணையின்படி வரைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் விளக்கம் அளித்தனர். இதன்படி அக்டோபர் 20ற்கு முன் நிலத்தை பதிவு செய்த ஒருவரிடம் இருந்து நிலத்தை வாங்குபவர் அந்த நிலத்தில் கட்டுமானங்களை மேற்கொள்ளும் பொழுது அரசாணை விதிமுறைகளின்படி விதிமீறல்கள் ஏதேனும் இருந்தால் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும்.